வணக்கம் நேயர்களே. 2 நாள் மார்க்கெட் ஏற்றத்திலிருந்து இன்றைய தினம் சந்தைகள் சதம் அடித்து 100 புள்ளிகளை குறைத்து 25,109 111.45 முடிவடைந்திருக்கிறது. மெயினா இன்றைக்கு இறங்கியதற்கு முக்கிய காரணம் 2 நாட்களாக ஒரு அதிவேகமாக ஏறிக்கொண்டிருந்த ஐடி அண்ட் பேங்க் செக்டார் தான் சொல்லலாம். ஸோ நிப்டி பிஎஸ்யூ பேங்க் 0.79% விழுந்திருக்கு. நிப்டி பேங்க் ஒரு 0.59% இன்னைக்கு விழுந்திருக்கு. அதுபோல இன்னைக்கு ப்ராஃபிட் புக்கிங்ல மெயினா அந்த Q1 FY26 earningsல இன்ஃபோசிஸ் அண்ட் ஐசிஐசிஐ பேங்க் எமர்ஜிங் அஸ் த கீ லகார்ட்ஸ் சொல்லலாம். அதுபோல அட்வான்ஸ் 1119, டிக்ளைன்ஸ் 1358. ஸோ மார்க்கெட் பிரெத்தை பார்க்கும் பொழுது ஓவராலா நிப்டி மிட் கேப் ஒரு எட்ஜ் டவுன் பை 0.17%, ஸ்மால் கேப் ஈஸ்ட் பை 0.12%ங்க. ஸோ அதனால மார்க்கெட் பிரெத் இஸ் ரிமைன் நெகட்டிவா தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ மேலும் துறைகளை பார்க்கும் பொழுது ரியாலிட்டி, மெட்டல் அண்ட் ஃபார்மா இன்னைக்கு ஒரு செலக்டிவ் பையிங் வந்தது. ஐடி, பிஎஸ்யூ பேங்க், ஸோ இது ரெண்டுத்திலையும் பார்த்தோம்னாக்க நிப்டி பேங்க்ல இன்னைக்கு ஹெவி செல்லிங் ப்ரெஷர், ப்ராஃபிட் புக்கிங்ல வீழ்ச்சி காண முடியுதுன்னு சொல்லலாம். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்ல டாடா கன்சியூமர், டாடா ஸ்டீல், ஹிண்டால்கோ, ட்ரெண்ட், டைட்டன் கம்பெனி, சிப்லா, ஹீரோ மோட்டோகார்ப், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், ஏஷியா மோட்டார், ஓஎன்ஜிசி இவையெல்லாம் ஏறிய பங்குகள். இறங்கின பங்குகள்னா டெக் மஹேந்திரா, இந்துசின் பேங்க், இன்ஃபோசிஸ், எஸ்பிஐ லைஃப், ஹெச்சிஎல் டெக், எட்டர்னல், எல்என்டி, விப்ரோ, ஆக்சிஸ் பேங்க் அண்ட் டிசிஎஸ் இவையெல்லாம் இறங்கிய பங்குகள் என்று சொல்லலாம். மேலும் இன்றைய தினம் ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்ல பிஎன்சி இன்ஃப்ராடெக் 2.5% ஏறி இருக்கு. அவங்களுக்கு சோலார் பவர் ப்ராஜெக்ட்ல என்ஹெச்பிசில இருந்து ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஆக்சிஸ் பேங்க் அண்ட் விப்ரோ லாஸ்ட் அரௌண்ட் 0.8% அகதா ஏர்னிங் அனௌன்ஸ்மெண்ட்ல. ரிலையன்ஸ் பவர் பார்த்தோம்னா டிராப் பை 2%. 6000 கோடி ஃபண்ட் ரைசிங் வயா QIP அண்ட் FPO. அதுல பாத்தீங்கன்னா 3000 கோடி த்ரூ த டிபென்ச்சர்ஸ் வர போறாங்க. ஸோ இதெல்லாம் அந்த நியூஸ் வந்த உடனே அது வீழ்ச்சி அடைதுன்னு சொல்லலாம். 71 பங்குகள் இன்னைக்கு 52 வீக் ஹையையும் 19 பங்குகள் 52 வீக் லோவையும் தொட்டுள்ளது. மேலும் 89 பங்குகள் அப்பர் லாக், 40 பங்குகள் லோவர் சர்க்குட்டை தொட்டுள்ளது. தங்கம் 559 ரூபாய் அதிகரித்து 97,227 சில்வர் 32 ரூபாய் அதிகரித்து தங்கம் 559 ரூபாய் குறைந்திருக்கிறது. இன்றைய தினம் தங்கம் குறைஞ்சிருக்கு 97,229. வெள்ளி பார்த்தோம்னா 32 ரூபாய் அதிகரித்து 1,11,647. குரூட் ஆயில் 48 ரூபாய் அதிகரித்து 5,761 வணிகமாகிக் கொண்டிருக்கிறது. மெயினா யூரோப் என்ன சொல்லியிருக்காங்கனாக்க ஆட் டாக்ஸ் ஆர் சர்வீஸ் ஃபீ டு யூஎஸ் சர்வீசஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டாரிஃப் வார் ஒரு மாதிரி முடிஞ்சாதான் குளோபல் எக்கானமில எந்தெந்த துறைகள்ல ஒரு பெட்டர் பங்களிப்பு இருக்கும் என்று எதிர்பார்க்க முடியும். மேலும் இன்றைய தினம் வந்துள்ள குவார்டர்லி ரிசல்ட்ஸ்ல பார்த்தோம்னா டெக் மஹேந்திரா ரெவென்யூ பிளாட்டா தான் இருக்கு. எஸ்டிமேட்டட் 13,422 crores 13,351 crores பண்ணிருக்காங்க. பட் மார்ஜின் ஏறி இருக்கு 11.1%. நெட் ப்ராஃபிட் டவுன் பை 2% Q-on-Q. பட் அவங்களுடைய யூஎஸ் ரெவென்யூ 1% ஏறி இருக்கு. எல்என்டி டெக் சர்வீசஸ் ரெவென்யூ டவுன் பை 3.9%. அதே மாதிரி லார்ட் ரெவென்யூஸ் ஐசிக்ஸிகோ அவங்க ரெவென்யூ அப் 73% இயர் ஆன் இயர். JTL Industries revenue up by 5.5% year on year 544 crores. Then Angel One total income up by 8% 1,143 crores. So இதுவும் அவங்க வெல்த் பிசினஸ் ஏவிஎம் 34% இன்க்ரீஸ் ஆயிருக்கு Q-on-Q. கிட்டத்தட்ட 5,070 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்காங்க மார்க்கெட்ல. ஸோ மேலும் இன்றைய தினம் பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோம்னா பயோகான், பதஞ்சலி, தென் ஐசிஐசிஐ பேங்க் இது மூணுலையும் பிளாக் டீல் நடந்துள்ளது. நண்பர்களே, நிப்டி ஃபியூச்சர் வால்யூமை பொறுத்தவரை பார்த்தோம்னா நம்ம காலையில இன்னைக்கு நம்மளுடைய ஷார்ட்ஸ்ல கொடுத்தோம். செபிக்கும் இந்த ஜானட்டுக்கும் உள்ள சண்டைகள்ல என்னென்ன நடந்துட்டு இருக்கு, அவங்க எப்படி மார்க்கெட்ல ஒரு ஒரு மேனிப்புலேஷன்ங்கிறத அபிஷியலா எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பத்தி பேசினோம். அதுபோல இன்றைய தினம் ஒரு சின்ன இன்புட் கொடுக்குறேன். நிப்டி ஃபியூச்சர் வால்யூம் பார்த்தோம்னா 3rd ஜூலை இன்னைக்கு 67 லட்சம். இன்றைய தினம் பார்த்தோம்னா
39.77 lakhs, கிட்டத்தட்ட 41% நிப்டி ஃபியூச்சர் வால்யூம் இறங்கி இருக்கு. இது மாதிரி வால்யூம் வந்து கிட்டத்தட்ட 50% கிட்ட இறங்கினதுன்னா ஆக்டிவிட்டியில வந்து ஐயப்பாடுகள் வரக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால செபியினுடைய அவுட்புட்டும் அதை தவிர அவங்க மற்றபடி ஜானட்டினுடைய அவுட்புட்டை வைத்து சந்தைகள் வந்து வரக்கூடிய வாரத்தில் எதிர்நோக்கும் என்று எதிர்பார்க்கலாம். அதை பற்றி நம்மளுடைய சிறப்பு பதிவிலே பார்ப்போம். மேலும் இன்றைய தினம் பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து 25,230 ஓப்பன் ஆச்சு. ஸ்லைட்லி ஒரு 18 புள்ளிகள் அதிகரித்து ஓப்பன் ஆச்சு. உடனேயே 25,238 அதான் நீங்க ஹை. காலையிலேயே ஒரு 9:20 வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் படிப்படியாக இறங்க ஆரம்பிச்சதுன்னு சொல்லலாம். ஸோ காலையில் வந்து ஒரு 11 மணிக்கு ஒரு இறக்கம் இருந்தது. பட் மறுபடியும் ஒரு 11:30 மணிக்கு ஸ்லைட்லி ரெக்கவரியை பார்க்க முடிஞ்சது. ஆனால் மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு 3 மணிக்கு பார்த்தீங்கன்னாக்க 25,101 அப்படிங்கிற புள்ளியை லோவை தொட்டுது. அங்கிருந்து ஒரு 11 புள்ளிகள் அதிகரித்து 25,1145 முடிவடைந்திருக்கிறது. மெயினாக பார்த்தோம்னா ஒரு அட்மோஸ்ட் நியர் டு த லோ கிட்ட தான் மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. மார்க்கெட் எக்ஸ்பெக்டிங் நிறைய இன்ஃபர்மேஷன் பிளஸ் இப்போ நம்மளுடைய மழைக்கால கூட்டத்தொடரும் ஓப்பன் ஆகிருக்கிறது. ஸோ அதனால அதுக்கு தகுந்தாற் போல் மார்க்கெட்டுடைய ரியாக்ஷன்ஸும் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அதனால நாளை தினம் நம்ம சந்தைகளில் வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும் வாலட்டிலிட்டி எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி, வணக்கம்.